உலக நாயகன் கமல்ஹாசனோட முன்னாள் மனைவி தான் சரிகா. நடிகையாக அறியப்படும் இவர் தன்னுடைய 7 வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் தன்னுடைய கெரியரை துவங்கினாங்க. அவருடைய முதல் படம் ஹம்ராஜ். இயக்குனர் B.R. சோப்ரா இயக்கிய இந்த படம் 1967 வெளியாச்சு. ஆஷிர்வாத், சத்ரகம், பாலக் ஓலர் பேட்டி போன்ற படங்களில் நடித்ததுக்கு அப்புறம் 1975 ககாஸ் கி நாவ் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். சரிகா தன்னுடைய தனிப்பட்ட மற்றும் சினிமா கெரியரில் அடுத்தடுத்த உயரங்களை பிடிச்சாங்க. இதுக்கப்புறம் தமிழ் திரையுலகில் உலகநாயகன் பட்டத்திற்கு சொந்தமான கமல்ஹாசனோட சரிகாவுக்கு ஏற்பட்ட பழக்கம் பின்னர் காதலாக மாறிச்சு. ஏற்கனவே பரதநாட்டிய கலைஞர் வாணி கணபதியை கமல்ஹாசன் திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில் வாணியுடன் விவாகரத்து பெற்ற அதே ஆண்டு சரிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சரிகாவை கமல்ஹாசன் திருமணம் செஞ்சு கொண்ட போது அவர் 4 மாதம் கர்ப்பமாக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. 2000 கமல்ஹாசன் கொடுத்த பேட்டி ஒன்றில் தான் ஏற்கனவே திருமணமானவர் என்பதால் சரிகாவுடன் தன்னுடைய உறவு பல முறை முடிவுக்கு கொண்டு வர முயன்றதாக ஒப்புக்கொண்டாரு. ஆனால் விதி வேறு விதமாக எழுதப்பட்டுச்சு. சரிகா திருமணமாகாமல் கமலின் குழந்தையை சுமந்தார். கமல்ஹாசன் தன்னுடைய முதல் மனைவி வாணி கணபதிக்கு விவாகரத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரிகாவை மணந்தாரு. 1991 அவர்களின் 2வது மகள் அக்ஷரா பிறந்தார். ஆனாலும் அவர்களது திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கல. இருவரும் 2002 விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சாங்க. இதற்கு முன்பு சரிகா தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது. கௌதமியுடன் கமல்ஹாசன் தொடர்பு வைத்திருப்பது தெரிந்ததும் சரிகா கோபத்தில் தன்னுடைய வீட்டின் பால்கனியிலிருந்து குதிச்சதாகவும் பலத்த காயமடைந்து 3 மாதங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அப்போ செய்திகள் வெளியாச்சு. இதுக்கப்புறம் தான் சரிகா கமல்ஹாசனிடம் இருந்து விலகி சென்றார். இருவரும் 2004 பிரிஞ்சாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் சரிகா தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டியிருந்துச்சு. சிமி கரவோலுடனான ஒரு பழைய பேட்டியில் சரிகா கூறும்போது, விவாகரத்திற்கு பிறகு கமலிடமிருந்து பிரிந்து சென்ற போது என்னிடம் வெறும் 60 ரூபாய் மற்றும் ஒரு பழைய கார் மட்டுமே இருந்துச்சு. நான் எனக்கும் என் அம்மாவுக்கும் நல்லது என்று தோன்றியதை செஞ்சேன். அது செய்ய வேண்டியிருந்துச்சு. இது மிகுந்த வேதனைக்கு பிறகு எடுத்த முடிவு. ஒரே இரவில் இது போன்ற முடிவுகளை எடுக்க முடியாது. நான் 60 ரூபாயுடன் என் காரையும் எடுத்துக்கொண்டு சென்றேன் அப்படின்னு கூறினாங்க. இது குறித்த கேள்வி சிமி கரவோல் மற்றொரு பேட்டியில் கமல்ஹாசனிடம் கேட்டார். உங்கள் முன்னாள் மனைவி சரிகாவுக்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை என்று கமலிடம் கேட்டபோது, நான் அவருடன் இருந்தபோது கவனித்தேன். அவருக்கு அனுதாபம் பிடிக்காது. அவருக்கு அந்த அனுதாபம் தேவையில்லை. உனக்கு உதவி தேவையா என்று நான் போன்ற யாராவது கேட்டால் அது அவமானமாக அவர் நினைப்பார். எனவே எந்த நிதி உதவியையும் பெற்றுக்கொள்ள சரிகா மறுத்து விட்டார் என்று கமல் கூறியிருக்கிறாரு. சரிகா மீண்டும் 2020 அமேசான் பிரைம் வெப் சீரிஸான மாடர்ன் லவ் மும்பை மூலம் மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கினாங்க. அவர் கடைசியாக நடித்த படம் சூரஜ் பாரதியாவின் உன் சாய் என்பது குறிப்பிடத்தக்கது.